Welcome to Everyday Cooking. இன்னைக்கு நம்ம ஆனியன் ப்ளூம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆனியனை கோட் பண்ணனும். சோ அதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுங்க. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஆரிகானோ, தேவையான அளவு சில்லி ஃப்ளேக்ஸ். நான் 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தண்ணி ஊத்தி நல்லா தண்ணியா கரைச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக்கிற வேண்டாம். ஆனியனை டிப் பண்ணும்போது அது ஒட்டணும். ஸோ ஓரளவுக்கு ரன்னியான பேட்டராக இருந்தால் போதும். இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்ததான் நம்ம மிக்ஸி எடுத்துக்கலாம். ஒரு 4லேருந்து 5 ரஸ்க்கை இதில் உடச்சி போடுங்க. நல்லா பவுடர் பண்ணி எடுங்க. ரஸ்கில் கொஞ்சமாக ஸ்வீட்னஸ் இருக்கும். அதை அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இதோ நம்மளோட ரஸ்க் பவுடரும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம வெங்காயத்தை கட் பண்ண போகிறோம். வெங்காயம் எண்ணெயில் போடும்போது விரியணும். ஸோ ஒரு சைடு மட்டும் கட் பண்ணுங்க. ஸ்கின்னை பீல் பண்ணி வெளியிடுங்க. தோல் உரிச்சாச்சு. இப்போ நீள நீளமாக கட் கொடுக்க போகிறோம். வெங்காயம் அதே மாதிரி நீங்கள் வெள்ளை வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நார்மல் வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே 2 டைப் ஆஃப் ஆனியன் ப்ளூம் பண்ண போகிறேன். ஒன்று சீஸோட, ஒன்று சீஸ் இல்லாமல். இப்போ ஃபர்ஸ்ட் பண்ண போகிறது சீஸ் இல்லாமல் இருக்கிறது நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ ஃபர்ஸ்ட் அதை ட்ரை பண்ணலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த மாவு கரைசல்ல இதை முக்க போகிறோம். உங்களால் இந்த ஆனியனை எவ்வளோ தூரம் விரிச்சு விட முடியுமோ விரிச்சு விடுங்க. எண்ணெயில் போட்டதும் அது இன்னும் கொஞ்சம் கூட விரியும். இப்போ நம்ம அந்த ஸ்லரியில் நல்லா முக்கி எடுத்துடலாம். நல்ல ஒரு கோட்டிங் கொடுங்க. கோட்டிங் கொடுத்துட்டு இதை வெளியிடுங்க. இதுக்கு மேலே மைதா வச்சு நம்ம ஒரு கோட்டிங் கொடுக்க போகிறோம். திருப்பியும் இதை கரைச்சி வச்சிருக்கிற மாவில் ஒரு தடவை டிப் பண்ணி வெளியிடுங்க. இதுக்கு மேலே நம்ம ரஸ்க் பவுடரை தூவ போகிறோம். ரஸ்க் வச்சு நல்லா ஒரு கோட்டிங் கொடுங்க. கோட்டிங் கொடுத்தோடனே நம்ம இதை ஹாட் ஆயிலில் அப்படியே பொரிக்க போகிறோம். ஹாட் ஆயிலில் மீடியம் ஃப்ளேமில் பொரிச்சிடுங்க. நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு டைம் எடுத்து பொரிச்சிடுங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இதோ நம்மளோட ஆனியன் ப்ளூம் ரெடி ஆயிடுச்சு. இதை வெளியெடுத்துடலாம். அடுத்ததான் நம்ம சீஸ் ஆனியன் ப்ளூம் பண்ண போகிறோம். இதோ ஆனியனை கட் பண்ணியாச்சு. இப்போ சீஸ் ஸ்டிக்ஸை இதில் இன்சர்ட் பண்ண போகிறோம். இது மோசரல்லா சீஸ். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆனியனில் இன்சர்ட் பண்ண ஆரம்பிக்கிறது நடுவுலேருந்து இன்சர்ட் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு லேயர் கரெக்டாக ஃபார்ம் ஆகும். சீஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற அந்த மாவு கரைசல்ல இதை முக்கி எடுக்க போகிறோம். இதுக்கு மேலே நம்ம ரஸ்க் பவுடர் கோட்டிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். பட் இன்னும் செக்யூர்டாக வேணும்னா இதுக்கு மேலே மைதா ஃபஸ்ட்டு தூவுங்க. இன்னொரு தடவை அந்த ஸ்லரியில் நல்லா முக்கி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ரஸ்க் பவுடர் போடுங்க. இதோ நம்ம ரஸ்க் பவுடர் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். இதுவும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக பொரிச்செடுக்க வேண்டியதான் பாக்கி. நல்லா ஹாட் ஆயிலில் லோ டு மீடியம் ஃப்ளேமில் பொரிச்செடுங்க. இந்த சீஸ் ஆனியன் ப்ளூம் நல்லா சீஸியாக இருக்கும். பட் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்காது. உங்களுக்கு கிறிஸ்பியான ஆனியன் ரிங்ஸ் வேணும்னா சீஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதோ நம்மளோட சீஸ் ஆனியன் ப்ளூமும் ரெடி ஆயிடுச்சு. இதை நல்ல ஒரு மைனீஸோ டொமேட்டோ சாஸோ வச்சு கொடுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். அண்ட் மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.